வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். குரு என்பவர் யார்? இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மிக 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 ஒரு அத்தியாவசியமான சிந்தனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது குரு என்பவரை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சமுதாயம் அதிகமாகிவிட்டது. ஆனால் உண்மையான குரு என்பவர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், சாதாரண சமுதாய மக்களை விட அதிகமாக போலியான குருமார்கள் இங்கு சமுதாயத்தில் அதிகமாக நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல இப்ப குரு என்பவர் யார்? இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமது துன்பங்களை எல்லாம் போக்கி நமக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் குரு என்று நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த குருவிடம் சென்றால் நமக்கு எல்லாம் கிடைத்து விடும் என்று நம்பி அங்கு செல்கிறார்கள். இந்த இடத்தில் உண்மையான குரு என்பவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான குரு என்பவர் நமக்கு எதையும் கொடுக்க மாட்டார், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அந்த குருத்துவம் என்ற ஒன்று இருக்கிறது. நாமே அந்த குரு தன்மையோடும் இருக்கிறோம், இறைத்தன்மையோடும் இருக்கிறோம் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் யாருக்கு கொடுக்க முடியும்? அவரிடம் இருக்கக்கூடிய அதே அளவுக்கான அத்துணை அற்புதங்களும் அந்த கொடுக்கப்பட வேண்டியவரிடமும் இருக்கிறது. அதை உணர்ந்தவர் தான் அவர். அப்ப இந்த கொடுப்பது என்ற ஒரு நிலையே அங்கு இல்லை. ஆனால் குரு என்பவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த உண்மைத்தன்மையை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ உணராமல் இருக்கின்றாய். அதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறது, எதுவெல்லாம் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து உரைத்து அதிலிருந்து நீ விலகி 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 வாழ்ந்தாய் என்று சொன்னால், நீ அந்த குருத்துவமாக குருத்தன்மையாக மாறிவிடுவாய் என்பதை உணர்த்துவதுதான் குருவினுடைய வேலையாக இருக்கும். நல்லா சொல்லியிருக்காங்க, குருட்டினை நீக்குபவர் குரு என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையையும் நாம் திசை மாறி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த திசை தவறு என்பதை உணர்த்துபவராகவும் இருப்பவர் தான் குருவாக இருக்க முடியும். இப்பொழுதெல்லாம் ஒருவர் தவறான ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தவறான வழி என்று சொன்னால் எதுவும் தவறு என்று சொல்ல முடியாது. எது தவறு, எப்படி தவறாக மாறுகிறது அது என்று சொன்னால், அந்த இயற்கை நீதி என்ற அறத்துக்கு முரணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இது இந்த வழியில் செல்வது இயற்கைக்கு முரணானது என்பதை ஒருவர் உணர்ந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது அறத்துக்கு முரணானது, இது வேண்டாம், இப்படி போக வேண்டாம், இப்படி போனால் உங்களுக்கு துன்பம்தான் வரும், இதுதான் உலக அனுபவம் என்று
முன்கூட்டியே வருமுன் காப்பதற்காக ஒருவருக்கு சாதாரண குரு மட்டுமே இல்லை, சாதாரண மனிதர்களை எடுத்து சொன்னால் அதற்கு இன்றைய சமுதாயத்தில் என்ன பெயர் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவர் குறை கூறுபவர், எதை எடுத்தாலும் குறை சொல்கிறார், நான் போகும் பாதையில் நான் எதையாவது அடைந்து விடுவேன் என்று அவர் பொறாமைப்படுகிறார் என்று குறை கூறுபவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நான் கூட கேள்விப்பட்டேன், எவ்வாறு குறை கூறுபவர் எவரும் ஆன்மீகத்தின் முதல் படியிலேயே நுழைவதற்கே அவர் தகுதி இல்லாதவர் என்று ஒரு குரு ஸ்தானத்தில் ஒருத்தர் இருப்பவர் சொல்லுகிறார். இப்போ இங்க என்னன்னா, இதை குறை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு குறை உள்ளவர்களாக நாம் மாறிவிட்டோம். சாதாரணமாக பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஒரு அறத்தை போதிக்கும் போது கூட எங்களது தாய் தந்தையர் எங்களுக்கு குறை சொல்கிறார்கள் என்றுதான் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் தென்காசியிலே அறிவழகன் என்ற நமது பேராசிரியரும் நானும் ஒரு 100 பயிற்சிகளுக்கு மேலாக மாணவர்களுக்கான பயிற்சிகளை நடத்தியது உண்டு. அப்படி அந்த நடத்திய அந்த பயிற்சிகளிலே ஒரு 100 மாணவர்கள் வருவார்கள். அவர்களிடம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, உங்களை பற்றி, உங்கள் தாய் தந்தையரை பற்றி இப்படியெல்லாம் சொல்லும் போது பல மாணவர்கள், எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காதவர் யார் என்று சொன்னால் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அப்படின்னு சொல்லி வெறுத்து பேசியதை அங்கு நாங்கள் உணர்ந்தோம். ஏன் என்று அந்த 3 நாள் பயிற்சியிலே அதை அலசி பார்க்கும்போது அவர்கள் சொல்வதெல்லாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இவர்களை நல்வழியில் செலுத்த வேண்டும் என்று சொல்வதெல்லாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அப்படி அந்த மாணவர்கள் பொங்கி கோபமாக பேசியதை பார்க்கிறோம். 3 நாட்கள் நமது வேதாத்திரியம் என்ற பயிற்சியை நடத்தி முடித்த பிறகு கடைசி நாள் அதே மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை நினைந்து தேம்பி அழுது அப்படியே தரையில் விழுந்து அவர்கள் காலில் விழுந்து வணங்குவது போல கதறி அழுதக்கூடிய காட்சியை பார்த்தோம். அப்ப என்ன ஒரு உணராத நிலை. இப்ப குரு என்பவர் இப்பொழுது யார்? இப்பொழுது குரு என்பவர் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ அந்த ஞானிகள் என்ற அளவில் வேதாத்திரி போல ஞானிகள் அவர்களை எல்லாம் இனிமேல் பார்க்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ஞானத்தை உணர்ந்து அதன் வழியில் சென்று அந்த துன்பம் என்பதற்கான காரணத்தை கண்டு துன்பம் நீங்கி ஒருவர் வாழ்கிறார் அல்லவா, அவரது அனுபவத்தை மற்றவர்களுக்கு இப்படி இந்த அனுபவம் இப்படி இருந்தது அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னாலே, நீயும் அந்த வழியிலிருந்து விலகி வந்தால் நீயும் அந்த துன்பத்திலிருந்து விலகலாம் என்று ஒருவர் சொன்னாலே அவரும் குருதான். அப்ப நம்மை அறத்துக்கு முரணான வழியில் செல்லக்கூடிய ஒரு மனிதனை அதிலிருந்து திருப்புபவர், ஒரு விழிப்புணர்வை கொடுப்பவர், அது ஆபத்தான பாதை, இது சரியில்லாத பாதை, இது திசை மாறிய பாறை என்பதை நமக்கு உணர்த்துபவர் யாராக இருந்தாலும் அது அவர் குருவாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தில் பொருள் சம்பாதிப்பதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு, வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு யாரெல்லாம் வழி சொல்கிறார்களோ அவர்களை தான் குரு என்று நம்பக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இப்படி சென்று கொண்டிருந்தால் இவர்கள் அந்த பொருள் வாழ்க்கையில் சென்று அந்த குரு அனைவரும் புற வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து அக வாழ்க்கையில் இவர்களை பெரிய நோய்க்கு ஆட்படுத்தக்கூடிய நிலையில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அப்ப இன்னைக்கு போலி குருமார்கள் அதிகமாக வந்துவிட்ட காரணத்தினால் உண்மையான குரு என்பவர்கள் அங்கு அடையாளம் காணப்பட முடியாமல் இருக்கிறார்கள். இதில் எப்படி நாம் இன்றைய சமுதாயத்தில் இதை கண்டுகொள்வது என்று சொன்னால், உண்மையான குருவினுடைய தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், இந்த உலகியல் வாழ்க்கையில் கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்ப அந்த அந்த
அறிவுரைகள் எப்பொழுது நமக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவர்தான் உண்மையான குருவாக இருக்கிறாரே தவிர, அப்படியே நமக்கு ஆதரவாக பேசுபவர், நமக்கு தகுந்தார் போல் தத்துவம் சொல்பவர், நம்மை அப்படியே புற வாழ்க்கையில் உயர்த்துவதற்காக பேசுபவர் போலியான குரு என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் இதுவரை நமக்கு இருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. ஆக குரு என்பவர் வெளியில் இல்லை, நமக்குள்ளாக குருத்துவம் இருக்கிறது. அதை கண்டு அதனுடைய திசையை மாற்றி நம்மை திருத்துபவர் தான் மாற்றுபவர். திருத்துபவர் என்று கூட சொல்ல முடியாது, மாற்றுவதற்கான வழியை காண்பிப்பவர் தான் குருவாக இருக்கிறார் என்பதை இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உணர்ந்து கொள்ளும் பொழுது, யாரோ ஒருவரை மட்டும் குரு என்று இப்பொழுது வாழ்கிற மனிதர்களில் யாரையும் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ குருமார்கள் நமக்கு அத்துணை தத்துவங்களையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். அதன்படி வாழ்ந்து அனுபவம் பெற்றவர்களுடைய அனுபவமே இப்பொழுது நமக்கு குருத்துவமாக அமையும் என்ற ஒரு சிந்தனையை இன்று சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.